என் கேள்விக்கு என்ன பதில்? ஒரு சமயம் கைலாசத்திற்கு சென்ற குபேரன் ஒரு வினாடிக்கும் குறைவாக பார்வதி தேவியின் அழகைக் கண்டு மயங்குகிறார். அதை அறிந்த பார்வதி தேவி குபேரனுக்கு ஒரு கண், அவருடைய அழகு, அவருடைய நவநீதி எல்லாம் இல்லாமல் போகட்டும் என சாபமிடுகிறார். மனம் வருந்திய குபேரன் சாப விமோச்சனத்திற்கு பார்வதியிடம் வழி கேட்கிறார். பார்வதி தேவி குபேரனிடம், நீ இழந்த கண் மற்றும் அழகு உனக்கு திரும்பி வராது, ஆனால் நீ உனது செல்வத்தை திருக்கோளூர் வைத்த மாநிதியிடம் சென்று பெற்றுக்கொள் என கூறுகிறார். குபேரன் தாமிரபரணி நதிக்கரை அருகே கோவில் கொண்டிருக்கும் வைத்தமாநிதியிடம் சென்று தனது இழந்த நிதியை கேட்க, வைத்தமாநிதியும் படியால் அளந்தபோது சிதறிய செல்வத்தை மட்டும் குபேரனுக்கு அளித்து அனுகிரகம் செய்தார். ஒருமுறை ராமானுஜர் திருக்கோளூர் வைத்தமாநிதியை சேவிப்பதற்காக வரும்பொழுது திருக்கோளூரில் இருந்து ஒரு பெண் பிள்ளை அந்த ஊரை விட்டு வெளியே செல்வதைக் கண்டு, எல்லோருக்கும் புகும் ஊர், உனக்கு மட்டும் போகும் ஊர் ஆயிற்றா, ஏன் நீ இந்த ஊரை விட்டு போகின்றாய் என கேட்டார். அதற்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ஒரு 81 வாக்கியங்களை மேற்கோளாக காட்டி, நான் இவர்களைப் போல பக்தி செய்யவில்லை, அடியாள் ஒரு முயல் புழுக்கை சுவாமி, வயலில் இருந்தால் என்ன, வரப்பில் இருந்தால் என்ன என்று கேட்கிறாள். அவற்றில் ஒரு 6 தெரிந்து கொள்வோமா? தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, ஆதி மனிதர்களான ஸ்வாயம்புவ மனுவிற்கும் சதரூபாவிற்கும் உத்தானபாதன், பிரியம்வரதன் என 2 ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. அதில் உத்தானபாதனுக்கு சுனீதி என்றும் சுருச்சி என்றும் 2 மனைவிகள். சுனீதியின் மகன் துருவன், சுருச்சியின் மகன் உத்தமன். ஒரு முறை துருவன் தந்தையின் மடியில் அமர்ந்து விளையாடும் உத்தமனைக் கண்டு ஆசை கொண்டு தன் தந்தையின் மடியில் ஏற செல்கிறான். அவனை தடுத்த சுருச்சி, நீ உனது தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்றால் ஹரியிடம் பிரார்த்தனை செய்து எனது மகனாக பிறந்து வா என கூறி துருவனை தடுக்கிறாள். அடிபட்ட பாம்பு போல சீற்றத்தோடு வரும் துருவனுக்கு அவனது தாய் சுனீதி, சுருச்சி சொன்ன விஷயத்தில் உள்ள நல்ல சாரத்தை மட்டும் எடுத்துக்கொள், நீ ஹரியை குறித்து தவம் செய், அவரை காண முயற்சி செய், அவரே ஜெகத்பிதா ஆவார் என கூற, அந்த தந்தை எங்கே அம்மா என்று துருவன் கேட்க, ஹரியை பிரார்த்தனை செய்து குருவை அடைந்தால் குரு அந்த ஜெகத்பிதாவான ஹரியை காண வழிகாட்டுவார் என அறிவுரை கூறினாள். தாயின் அறிவுரையை கேட்டு காட்டுக்கு தபஸ் செய்வதற்காக செல்லும் துருவனை தேடி வந்து வழிமறித்த நாரதர், துருவா, தந்தை மடியில் அமர முடியாததற்காக காட்டிற்கு தவம் செய்ய செல்வது ஒரு கடினமான காரியமாகும், எனவே தாயிடம் திரும்பிச் செல்வாய் என்று கூற, துருவனோ, குருவே, நாரதரே, ஹரியை காண வழி தெரிந்தால் கூறுங்கள், இல்லை என்றால் வழியை விடுங்கள் என கூறவும், நாரதர் துருவனுக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை உபதேசித்து ஹரி தரிசனம் கிடைக்க ஆசீர்வாதம் செய்தார். துருவன் முதல் மாதம் காய்கனிகளை மட்டும் உண்டு தவம் செய்தான். 2ஆம் மாதம் காய்ந்த சருகுகளை உண்டு தவம் செய்தான். 3வது மாதம் தண்ணீர் மட்டும் அருந்தி தவம் செய்தான். 4வது மாதம் காற்றை மட்டும் சுவாசித்து தவம் செய்தான். 5வது மாதம் மூச்சுக்காற்று விடுவதையும் நிறுத்தி தவம் செய்தான். 5 மாதத்தில் இதய கமலத்தில் ஹரியை கண்டான். துருவனின் தவத்தை மெச்சி ஹரி துருவனுக்கு காட்சி கொடுக்க வந்தார். துருவன் தன்னுள் உள்ள ஹரியை பார்த்து கொண்டு இருந்ததால் வெளியே நின்ற ஹரியை கவனிக்கவில்லை. அப்போது ஹரி துருவனின் இதயத்தில் தன்னை மறைத்து கொண்டார். ஹரியை காணவில்லை என்று துருவன் கண் திறக்க எதிரே ஹரி நின்றார். துருவன் ஹரியை பாட ஆசைப்பட துருவனின் கன்னத்தில் ஹரி சங்கம் கொண்டு தடவினார். துருவன் ஹரியை போற்றி பாட ஹரி துருவனுக்கு வரம் அளித்தார். தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போலே. ஒரு முறை வனவாசத்தின் போது ராமன், லக்ஷ்மணன் மற்றும் சீதையோடு அத்ரி அனுசுயா ஆசிரமம் செல்கிறார். அங்கே அத்ரி மகரிஷி அனுசுயா தேவியின் பொறாமையில்லாத குணத்தை பற்றி பெருமையாக கூறி
சீதையை அனுசுயா தேவியோடு பேச அனுப்புமாறு ராமனிடம் கூறுகிறார். அனுசுயா தேவி சீதையின் சுயம்வரம் பற்றி சீதையை கூற சொல்லி கேட்டுக்கொண்டே தன்னிடம் இருந்த நகைகளை கொண்டு சீதைக்கு அலங்காரம் தாய்க்கோலம் செய்தாள். அலங்கரிக்கப்பட்ட சீதையை அனுசுயா தேவி சந்தியா வேளையில் ராமனின் முன் கொண்டு வந்து நிறுத்தினாள். சீதையும் ஆசையாக அனுசுயா தேவியை சேவித்தாள். வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனைப் போல. லக்ஷ்மணன் ராம கைங்கரியத்திற்காகவே பிறந்தவர். முதல் முறை விஸ்வாமித்திரரின் யாக சம்ருக்ஷணத்திற்காக ராமனை பின்தொடர்ந்தார். பின்னாளில் ராமன் 14 வருடம் காட்டிற்கு வனவாசம் செல்கையிலும் வழியடிமை தயவு செய்தார் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் ராமனுக்கு வர்ணசாலை அமைப்பது, உணவு சமைக்க தேவையான பொருள்களை சேகரிப்பது என்று பல்வேறு கைங்கரியங்களை செய்தார். ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை மீட்க ராமனுக்கு உதவினார். 14 வருடங்களின் முடிவில் ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்ட போது கைங்கரியம் செய்தார். வைத்த இடத்தில் இருந்தேனோ பரதனைப் போலே. ராமன் வனவாசம் சென்றதை எடுத்து கூறி வசிஷ்டர் பரதனை அரியணையை ஏற்கும்படி கேட்கிறார். அதற்கு பரதன் நானும் ராஜ்யமும் ராமனின் சொத்து என கூறி ராஜ்யத்தை ஏற்க மறுக்கிறார். ராமனை அழைத்து வர காட்டிற்கு செல்லும் பரதனை அனைவரும் சந்தேகத்தோடு பார்த்தனர். ராமனை நாட்டை ஆளும்படி பரதன் கேட்க ராமனோ தந்தை வார்த்தை நிறைவேற்ற தான் வனவாசம் செய்வதே உகந்தது என கூறி மறுத்துவிட்டார். எனவே பரதன் ராமனின் பாதுகையை பெற்றுக்கொண்டு அயோத்தியா திரும்பிச் சென்று ராமன் வைத்த இடத்தில் இருந்து கொண்டு பாதுகைகளுக்கு பட்டாபிஷேகம் செய்து நாட்டை ஆண்டு வந்தான். 14 வருட வனவாச முடிவில் ராமன் வராததால் அக்னி பிரவேசம் செய்யச் சென்ற பரதனை அனுமன் தடுத்து ராமன் கூறிய விஷயங்களை எடுத்துரைத்து ராமன் வந்து கொண்டிருப்பதையும் கூறினார். இங்கு இல்லை என்றேனோ ததிப்பாண்டனைப் போல. கண்ணன் வாழ்ந்த காலத்தில் ததிப்பாண்டன் என்ற ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரிடம் கண்ணன் தினமும் சென்று வம்பு செய்து வந்தான். ஒரு முறை கண்ணன் வெண்ணையை திருடி உண்டுவிட்டு பானையை உடைத்தான். இதை கோபியர்கள் யசோதா மாதாவிடம் கூற யசோதா மாதா கண்ணனை துரத்தி கொண்டு வந்தார். யசோதா மாதாவிடம் இருந்து தப்பிக்க கண்ணன் ததிப்பாண்டனின் பெரிய பானைக்குள் ஒளிந்து கொண்டான். ததிப்பாண்டன் அந்த பானையின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டான். யசோதா மாதா வந்து ததிப்பாண்டனிடம் கண்ணன் இங்கே இருக்கின்றானா என கேட்டாள். அதற்கு ததிப்பாண்டன் கண்ணன் இங்கு இல்லை என்றான். யசோதா மாதா சென்ற பிறகு கண்ணன் ததிப்பாண்டனை தன்னை வெளியே விடுமாறு கேட்கவும் ததிப்பாண்டன் எனக்கும் பானைக்கும் மோட்சம் தந்தால்தான் வெளியே விடுவேன் என சொல்லவும் கண்ணனும் சரி என்று கூறி பானைக்கும் ததிப்பாண்டனுக்கும் மோட்சம் தந்தான். இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனைப் போலே. ஒரு சமயம் இரணியன் உக்கிரமாக தவம் செய்ய அவனின் தவத்திற்கு இறங்கி பிரம்மதேவர் இரணியன் வேண்டிய வரத்தை அளித்தார். இரணியனின் கர்ப்பவதி மனைவியான கையாதுவை கடத்திச் சென்று அவளின் சிசுவை கொல்ல தேவேந்திரன் முயற்சி செய்ய அதை தடுத்த நாரதர் அந்த குழந்தை பாகவத உத்தமன் என கூறி ஆசீர்வாதம் செய்து கர்ப்பவதியான கையாதுவை இந்திரன் இடமிருந்து காத்து அவரது ஆசிரமத்தில் அடைக்கலம் அளித்து பகவானின் கல்யாண குணங்களையும் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தையும் உபதேசம் செய்தார். அதை கர்ப்பத்தில் இருந்தவாறு பிரகலாதனும் கற்றுக்கொண்டான். இரணியன் 5 வயது பாலகனான பிரகலாதனை தன் மடியில் அமர்த்தி நீ குருகுலத்தில் கற்றது என்ன என்று கேட்கவும் பிரகலாதன் தந்தைக்கு நவவித பக்தியை பற்றியும் நாராயணின் மகிமை பற்றியும் கூறினான். ஆத்திரம் அடைந்த இரணியன் பிரகலாதனை கொன்றுவிட ஆணையிட்டான். பிரகலாதனை யானையை வைத்து மிதிக்கச் செய்தும் பாம்புகளை கொண்டு கடிக்கச் செய்தும் கடலில் மூழ்கடித்தும் தீயில் எரித்தும் மலை மேலிருந்து தள்ளியும் கொல்ல முயற்சி செய்தனர். ஆனால் எல்லா பொழுதும் ஹரி பிரகலாதனை காப்பாற்றினார். பிரகலாதனும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாராயண நாமத்தை விடாமல் ஜெபம் செய்தான். இறுதியாக பிரகலாதனை கொல்ல இரணியன் முயற்சிக்க பிரகலாதன் சிரித்துக்கொண்டே உங்களால் என்னை கொல்ல முடியாது என்று கூறினான். இரணியன் உன்னை யார் வந்து காப்பாற்றுவார் என கேட்க பிரகலாதன் ஹரி வந்து காப்பாற்றுவார் என கூற எங்கே இருக்கிறான் உனது ஹரி என்று இரணியன் கேட்கிறார். இங்கும் உண்டு என்று பிரகலாதன் கூற இந்த தூணில் இருக்கிறானா உனது ஹரி என்று இரணியன் கேட்க
இங்கும் உண்டு என்று பிரகலாதன் சொல்ல இரணியன் அந்த தூணை கதையால் அடிக்க நரசிம்மமாய் அவதரித்தார் ஹரி. இரணியன் வரத்திற்கு இணங்க அவனை வதம் செய்து பிரகலாதனை ரட்சித்தார். இவர்களையெல்லாம் மேற்கோளாக காட்டிய திருக்கோளூர் பெண் பிள்ளை இவர்கள் செய்த பக்தியைப் போல் அடியாள் செய்யவில்லையே சுவாமி. அடியாள் முயல் புழுக்கை வயலில் இருந்தால் என்ன, வரப்பில் இருந்தால் என்ன என்று ராமானுஜரை பார்த்து கேட்க, ராமானுஜரோ, இவ்வளவு தெரிந்த நீ இந்த ஊரை விட்டு போகக்கூடாது என்று கூறி வைத்தமாநிதியிடம் பிரார்த்தித்து அவளுக்கு வாழ்வதற்கு தேவையான செல்வங்களை அளித்து அவளின் வீட்டுக்கு சென்று உணவு உண்டு அவளுக்கு தீர்த்த பிரசாதம் மற்றும் அவரின் உச்சிஷ்டத்தை அளித்து ஆசீர்வதித்தார்.